அனைவருக்கும் வணக்கம். உங்கள் விசாகம் சக்தி யூடியூபர் VN சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் என்ன காண இருக்கிறோம் என்றால், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 3வது ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் ஒவ்வொரு திட்டங்களுமே வரவேற்கக்கூடியதாக, மக்கள் பயன்பெறக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சில மாதங்களுக்கு முன்பாக CSTயில் செயல் வடிவம் மாற்றி அமைக்கப்படும், அது மக்களுக்கு பயன் தரக்கூடும் என்று கூறினார்கள். அதாவது 5 வடிவமாக இருந்த அந்த GST 40, 28, 18, 12, 5ஆக இருந்தது. தற்பொழுது 40, 18, 5ஆக மாற்றியிருக்கிறார்கள். இது விஷயம்தான். இப்போ இதனால் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் பயன்பட போவதில்லை. கடைக்கோடி மக்கள் முதல் உயர்தட்டு மக்கள் வரை இந்த பயனை அடைய இருக்கிறார்கள். இந்த திட்டம் செயல் வடிவத்துக்கு நேற்றிலிருந்து வந்திருக்கிறது. இதனை பார்த்து மக்கள் பெரிய சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு ஒரு விலையேற்றத்தை கண்டதற்கு இன்று நம் வாங்கும் பொருள் அனைத்துமே விலை குறைவாக வந்திருக்கிறது. இது நம்மளுக்கு பாரத பிரதமர் நம் மீது கொண்ட ஒரு அக்கறையாக நாம் கருதுவோம் என மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றன. ஆகையால் இந்த ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை மக்களுடைய உணர்வு அறிந்து, மக்களுடைய நிலை புரிந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மாண்புமிகு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை செயல் வடிவத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கு வாழ்த்து சொல்வதை கூறிவிட்டு எதிர்க்கட்சியினர் வழக்கம் போல கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குற்றத்தை தான் முன்வைக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது. ஆனால் தொடர்ந்து விலையேற்றத்தை தரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மக்களுக்கு துன்புறுத்தலை தந்தார்கள். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு திட்டம் அது மக்களை முழுமையாக சேர வேண்டும் என்று எண்ணியை செயல்படுத்தி கொண்டு வருகின்றனர். அதன் காரணமாக தொடர்ந்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான திட்டத்தை கூறுவதும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதும் மத்தியில் அமைந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம். அதனையே தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் 3வது முறையாக நீண்ட காலத்திற்கு பிறகு மத்தியில் 3வது முறையாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். அப்பேற்பட்ட ஆட்சி நடத்து கொண்டிருக்கும் பொழுது அதனை வழக்கம் போல கண்மூடித்தனமாக எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கின்றனர். இதனால் அவருடைய நிலை உயரப்போவதில்லை. மீண்டும் இருக்கும் நிலையிலிருந்து குறையத்தான் போகிறது அவருடைய நிலை. ஆகையால் பொதுமக்கள் கண்டறிந்து எந்த ஆட்சியில் நலத்திட்டங்கள் கொண்டு வருகிறார்கள், அதை எவ்வாறு செயல்படுத்துகின்றனர், அந்த திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சேர்கிறதா என்பதை கண்டுணர்ந்து ஆராய்ந்து தெளிவுபடுத்தி அந்த கட்சிகளுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பது இந்த பதிவின் மூலமாக மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வரும் 2024 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. ஆகையால் மக்களும் அதன்படி, அதாவது நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அந்த ஆட்சியின்படி அந்த கட்சியினுடைய ஆட்சி வருவதற்கு மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்பது இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.